வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு தி ஸ்டோன் மேன் மர்டர்ஸ் அப்படின்றது 2019ல தான் இந்த வெப் சீரிஸ் வெளியாச்சு. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். உண்மையிலேயே தி ஸ்டோன் மேன் கில்லர்னு ஒருத்தர் தான். அந்த காலத்துல நிறைய கொலைகள்லாம் அவன் பண்ணா. கல்லை யார் மேலேயாவது தூக்கி போட்டு சாவடிச்சிருவான். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி ஏற்கனவே இந்தியில ஒரு படம் வெளியாச்சு. ஆனா இது ஒரு பெங்காலி சீரிஸ். அந்த சீரியல் கில்லருக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வேற மாதிரி தான் இந்த சீரிஸை காட்சிப்படுத்தி இருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஸ்னேகான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரைட்டரா இருப்பாங்க. இப்போ இவங்க ஹரித்வாருக்கு ஃப்ரெண்டு கூட போலாம்னு நினைக்கிறாங்க. இந்த ஃப்ரெண்டோட பேரு மீரா அப்படின்றது. இப்போ ரெண்டு பேருமே ட்ரெயின்ல ஏறுறதுக்காக தான் வந்திருக்காங்க. மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் புக் ஒன்னு எழுதலான்றதுக்காக தான் இவங்க கோயிலுக்குலாம் போலாம்னு நினைக்கிறாங்க. ஹரித்வார்ல நிறைய கோயில் இருக்கும்ல, அதனால தான் டிராவல் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. இவங்க கம்பார்ட்மெண்ட் கிட்ட வந்துடுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்குள்ள ஒரு குருஜியும் வராரு. நிறைய சீடர்களும் கூட வராங்க. பார்த்தா இவங்க சீட்டுக்கு பக்கத்துல தான் அவர் உட்கார போறாரு போல. இப்ப அவருமே ஆளுங்க கூட வந்து உட்கார்ந்துடுறாரு. நம்ம சீட்டுக்கு பக்கத்துல தான் உட்காரணுமா அப்படின்ற மாதிரி ஸ்னேகா யோசிக்கிறாங்க. ஏன்னா அவர் பெரியவர், அதுவும் இல்லாம குருஜி மாதிரி இருக்கார்ல, தொண ஏதாவது பேச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க நினைச்சது சரியா போயிருது. அவர் தொண ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காரு. ஹரித்வார் எதுக்காக போறீங்க, என்ன சாமியை பார்க்க போறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேட்டுட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே வேண்டா வெறுப்பதான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குருஜி இருக்கார்ல, ரொம்ப சகஜமா இவங்க ரெண்டு பேர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. போக போக இவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க புக் எழுதுறதுக்காக தானே போயிட்டு இருக்காங்க, அதை பத்தி சொல்றாங்க. புக்னா என்ன ஜர்னல்ல எழுத போறீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. மைத்தாலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ, அதனால தான் நிறைய கோயில் எல்லாம் பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி என்ன புக்லாம் எழுதிருக்கீங்கன்னு கேட்கிறாரு. இவங்களுமே எழுதின புக்கை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அடுத்த புக் எழுதுறதுக்கு கம்மி டைம் தான் இருக்கு, எந்த ஒரு ஐடியாஸும் கிடைக்காம இருக்கு. இந்த டிராவல் மூலியமா ஏதாவது கிடைக்கும்ன்றதுக்காக தான் கிளம்பிட்டு இருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியா, என்கிட்டயும் சில ஐடியாஸ் இருக்குன்ற மாதிரி சீரியல் கில்லரை பத்திலாம் இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது நிறைய சீரியல் கில்லர் கேஸ் இருக்குல்ல, அதை அடாப்ட் பண்ணி கூட நீங்க கதை எழுதலான்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்றாரு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடந்திருக்கும். அடுத்தடுத்து தொடர்ச்சியா கொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு போல. ஸ்டோன் மேன் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் உருவாயிருது. ரோட்ல இருக்கவங்களா பார்த்தா அவன் சாவடிக்கிறான் போல, கல்ல தூக்கி போட்டு தான் சாவடிக்கிறான். அதனால போலீஸுங்களா நைட்டு நேரம் கூட ரவுண்ட்ஸ்ல இருக்காங்க. இப்போ ஒரு நபர் நைட்டு நேரம் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த கில்லர் இருக்கான் பாத்தீங்களா, நடந்து போறத கவனிக்கிறான். அந்த கில்லர் லாரி டிரைவர் போல. இப்ப அவருமே வண்டியை விட்டு இறங்குறாரு. அவனை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்றாரு. லாரியிலேயே பெருசா ஒரு கல்லு வச்சிருக்காரு. அந்த கல்லை தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. அவனை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவனுக்கு தோணுது. யாரோ ஃபாலோ பண்றாங்களே அப்படின்ற மாதிரி திரும்பி பார்க்கறான். அப்ப இந்த கில்லர் இருக்காரு பாத்தீங்களா, கல்லை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. அவன் கீழே விழுந்து கிடக்குறான். என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்கறான். ஆனா இவர் கொடூரமா அவனை சாவடிச்சிடுறாரு. அப்படி சாவடிச்சவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நேரத்துல போன் எடுத்து கால் பண்றாரு. போலீஸ்க்கு தான் கால் பண்றாரு. இந்த இடத்துல யாரையோ சாவடிச்சு வச்சிருக்காங்க, வந்து பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க யாருன்ற மாதிரி கேட்கறாங்க. இவர் பதில் சொல்லாம காலை கட் பண்ணிடுறாரு. இந்த கொலைலாம் பண்ணிட்டு இருக்கவரோட பேரு நந்து அப்படின்றது. இந்த நந்து இவரோட ஏரியாவுக்கு வந்துடுறாரு. இவரோட வீட்டுல இவரோட பொண்ணு இருக்காங்கல்ல, கொஞ்சம் டயர்டா படுத்துட்டு இருக்காங்க. பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. இவருமே பொண்ணை சோகமா தொட்டு பாக்குறாரு. பொண்ணுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாரா என்னன்னு தெரியல. இவர் பண்ண விஷயத்தெல்லாம் டைரியில எழுதணும்ன்ற மாதிரி டைரி எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே இந்த ஏரியால 2 கொலைகள் இதே பேட்டர்ன்ல நடந்திருக்கும். 3வது கொலையும் இப்ப நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி போலீஸுங்களாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி கதை இப்ப பிரசன்ட்டுக்கு வந்துருது. போக போக இந்த குருஜி கிட்ட இவங்க ஜாலியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு ஸ்டேஷன்ல ஒரு 3 பசங்க ஏறுறாங்க. அந்த 3 பசங்க இந்த 2 பொண்ணுங்களையும் கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கிண்டல் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்னேகா ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த பசங்க கலாட்டா பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால திரும்பி சீட்டுக்கு வந்து உட்கார்ந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் அந்த குருஜி கவனிச்சிட்டு இருக்காரு. இதனால குருஜி இருக்கார்ல, இந்த 3 பசங்க கிட்ட வந்து ஒருத்தனோட கழுத்தை பிடிச்சிடுறாரு. அடுத்த ஸ்டேஷன் வரும்போது நீங்க 3 பேருமே வண்டியை விட்டு இறங்கிடணும். அப்படி இறங்கல என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் பிடிச்ச புடிய பார்த்தே அவன் பயந்துருப்பான். நாங்க இறங்கிடுறோம் அப்படின்ற மாதிரி வேகமா ட்ரெயினை விட்டு இறங்கிடுறான். இப்ப நைட்டு நேரம் ஸ்னேகாவும் படுத்து தூங்கிடுறாங்க. தூங்கிட்டு இருக்கும் போது இவங்க மைண்டுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சின்ன பொண்ணா இருக்கும் போது ஸ்னேகா யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப ஓட முடியாம ஒரு இடத்துல இவங்க வசமா மாட்டிக்கிறாங்க. 3 பேர் சேர்ந்த மாதிரி இவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க போல. அது எல்லாம் இவங்க மைண்டுக்குள்ள ஓடுதுல. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. அப்ப அந்த குருஜி மட்டும் தூங்காம இவங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பாரு. என்னமாச்சு, கெட்ட கனவா, இந்த தண்ணிய குடி அப்படின்ற மாதிரி தண்ணிய தராரு. இவங்களுமே வாங்கி குடிச்சிட்டு திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்க வர வேண்டிய ஊருக்கு வந்துடுறாங்கல்ல, அந்த குருஜியே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என் ஆசிரமம் இங்கதான் இருக்கு, நீங்க வேணா வரணும்னா வாங்கன்ற மாதிரி இவரோட டீடைல் எல்லாத்தையும் தந்துட்டு இருக்காரு.
சரி நாங்க டைம் கிடைச்சா வரோன்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப ஸ்னேகா அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. என்ன ஸ்னேகா ரீச் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. ரீச் பண்ணிட்டோமா, இன்னும் ஒரு 2-3 நாள்ல திரும்பி வந்துருவோம் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்றாங்க. இந்த குருஜி கிட்ட நிறைய பேர் குறி கேட்கறதுக்காக வராங்க. எல்லாரையும் பார்த்த மாதிரி இவர் குறியெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இவங்க 2 பேருமே சுத்தி பாக்குற வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க போல. அந்த குருஜியும் பார்த்துட்டு போனா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அவர் இவங்க கிட்ட ஜென்ரலா பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட கில்லரை பத்தி எல்லாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஒரு குருஜியா இருந்துட்டு இவர் கில்லரை பத்தி அடிக்கடி பேசுறாரு அப்படின்ற மாதிரிலாம் ஸ்னேகாக்கு தோணுது. நைட் வரைக்கும் இந்த குருஜி கிட்ட இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க கிளம்ப வேணாம், இன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அவர் சொன்ன இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது யாரோ ஒரு சாமியார் இவங்களை ஃபாலோ பண்றாரு. இப்ப இந்த மீராவும் ஃபாலோ பண்ற சாமியாரை பாத்துறாங்க. எதுக்கு ஃபாலோ பண்றீங்கன்ற மாதிரி கோவப்படுறாங்க. அவர் எதுவுமே பேசாம நின்னுட்டு இருக்காரு. உங்களை தான் கேக்குறேன் பதில் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. அப்ப இந்த குருஜி வந்துடுறாரு. அவரால் பேச முடியாது. அவர் உங்களை ஃபாலோ எல்லாம் பண்ணல, அவருமே படுக்கிறதுக்காக தான் நடந்து போயிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் புரிய வைக்கிறாரு. இப்ப இவங்க டிராவல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் ஸ்னேகா அவங்களோட வீட்டுக்கு வந்து இறங்குறாங்க. இப்ப படிக்கட்டு ஏறி தான் வீட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இவங்க போன் பேசிக்கிட்டே படிக்கட்டுல ஏறி வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நபர் இருக்கான்ல, வேகமா வந்து இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நிறுத்து நிறுத்துன்ற மாதிரி இவங்க தடுத்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இவங்க கத்துற சவுண்ட் கேட்டு அம்மா வந்துடுறாங்க. அம்மா வந்து பார்க்கும்போது இங்க யாருமே காணோம். என்னாச்சு அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஒன்னும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா சின்ன வயசுல இவங்களுக்கு அபியூஸ் நடந்தது பாத்தீங்களா, அப்பத்துல இருந்தே இவங்களுக்கு இந்த மாதிரி கெட்ட கனவு, அதே மாதிரி இந்த இல்யூஷன்லாம் வரும் போல. இவங்க கதை எழுதலான்னு பாக்குறாங்க, ஒரு ஐடியாவும் வர மாட்டேங்குது. இவங்க கதை எழுதி முடிக்கிறதுக்கு இன்னும் 2 வாரம் தான் டைம் இருக்கு போல. அதனால இவங்களுக்கு மேல் இடத்துல இருக்க வரை இவங்களுக்கு பிரஷர்லாம் பயங்கரமா போட்டுட்டு இருக்காரு. இவங்களுமே ரிலாக்ஸ் பண்றதுக்காக கொஞ்சம் நடக்கிறாங்க. அப்பதான் ஒரு பார்சலை பாக்குறாங்க. இது என்ன பார்சல் அப்படின்ற மாதிரி ஓபன் பண்றாங்க. உள்ள பார்த்தா ஒரு டைரி தான் இருக்கு. என்ன டைரியை யாரோ அனுப்பி வச்சிருக்காங்கன்ற மாதிரி டைரி எல்லாம் பிரிச்சு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா கிட்ட யார் அனுப்புனா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. தெரியல, கொரியர் பாய் தந்தான், வாங்கி வச்சன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி டைரிய படிப்போன்ற மாதிரி இவங்க படிக்கிறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி நந்துன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் கொலையெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சோகமா ஒரு கோயில்ல உட்காந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க ஒரு குருஜி இருக்காருல, எல்லா சமயமும் கடவுள் வந்து தண்டனை தர மாட்டாரு, சில சமயம் நம்மளும் தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. என்ன இவர் பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு போறாரு, நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறத பத்தி இவருக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. குருஜி தான் பாஸ்ட்ல காட்டுற நந்துன்றது நமக்கு தெரியும், ஆனா கதை படிக்கிற ஸ்னேகாக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நந்துவோட பிளாஷ்பேக்கை திரும்பி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த 3 பேர் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துட்டு போயிடுறாங்க. அந்த 3 பேர் யாரு என்னன்றது பொண்ணுக்கு சுத்தமா தெரியல. பொண்ணு வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சமாதான பத்தி பொண்ணை தூங்க வச்சிடுறாங்க. இவர் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போலான்னு நினைக்கிறாரு. வேணாங்க, வெளியே தெரிஞ்சா நம்ம பொண்ணோட லைஃபே போயிடும் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை தடுத்துட்டு இருக்காங்க. அதை மீறியே இவர் போலான்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு வலியால துடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆலோசினேஷன் ஏற்பட்டு தான் துடிச்சிட்டு இருக்காங்க. இதை பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சம்பந்தப்பட்டவங்களை ஏதாவது பண்ணா என்ன அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் இவரால் பழி வாங்க முடியும். ஆனா சம்பந்தப்பட்டவங்க யாருன்னு தான் இவருக்கு தெரியாதுல்ல. அதனால இந்த மாதிரி பண்ற எல்லாரையும் சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இவர் ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கடையில சுல்தானான்னு ஒருத்தங்க வேலை பாக்குறாங்க. அவங்க விலை மாதுவாவும் இருப்பாங்க. அவங்களுக்கு நிறைய கிளைண்ட்லாம் வருவாங்கல்ல, அந்த கிளைண்ட் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்றத வேற ஒரு பொண்ணு கிட்ட அவங்க சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் இவரும் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த கிளைண்ட்டுங்க சின்ன சின்ன பொண்ணுங்களை கூட விட்டு வைக்க மாட்டாங்கன்றது தெரிய வருது. அதனால சுல்தானாவா ஃபாலோ பண்ணி அந்த கிளைண்ட்டுங்களை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. சுல்தானா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாம இவர் ஃபாலோ பண்றாரு. இவங்க போயிட்டு இருக்க இடத்துல 2 பேர் இவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல. வந்துட்டியா, ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஒண்ணா இருக்காங்க. இவனுங்க 2 பேர் மோசமானவங்க போல, சமயம் பார்த்து இவனுங்களை போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி நந்து முடிவு பண்றாரு. இப்ப சுல்தானாவை பார்த்து பேசுறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க. கடனா கொஞ்சம் காசு கிடைக்குமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா சுல்தானா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேலைக்கு இந்த லேடியை இழுத்துட்டு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. நான் சொல்ற வேலையை பண்ணு, நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அந்த லேடியும் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இது எல்லாத்தையுமே இவரும் கவனிச்சுட்டு தான் இருப்பாரு. அடுத்ததா சுல்தானா போன் மூலியமா யார்கிட்டயோ பேசுறாங்க. நான் வேற ஒரு லேடியை ரெடி பண்ணிட்டேன், அதே மாதிரி வேற ஒரு சின்ன பொண்ணியா சீக்கிரமா ரெடி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற இவருக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. இவளை ஏதாவது பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஒரு லேடி யோசிச்சு சொல்றேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த லேடி முன்னாடி வந்து நிக்கிறாரு. நீ இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாத, உன் நல்லதுக்காக சொல்றேன்ற மாதிரி அந்த லேடி அங்க இருந்து அனுப்பி விடுறாரு. அதே மாதிரி சுல்தானா நைட்டு நேரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க.
இவருமே இவரோட லாரியில இருந்து இறங்குறாரு. லாரியில கல் வச்சிருப்பாருல, அந்த கல்லை எடுத்துக்கிறாரு. இவர் லாரி டிரைவர், அதனால தான் லாரியிலேயே இருக்காரு. இவங்க நடந்து போயிட்டு இருக்கும் போது ஓங்கி இவங்க மண்டையிலே ஒரு போடு போடுறாரு. அவங்க கதையை முடிச்சுட்டு வேகமா இங்க இருந்து ஓடிடுறாரு. இந்த கதையை படிச்சிட்டு இருக்க ஸ்னேகா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. 25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டோன் மேன் கில்லர்னு ஒருத்தன் உண்மையிலேயே இருந்திருப்பான். அவன் சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் கட்டிங்ல ஒன்ன பாக்குறாங்க. அது கூட இது மேட்ச் ஆகுது. அப்ப அந்த ஸ்டோன் மேன் கில்லர் தான் நமக்கு அனுப்பி வச்சிருக்கானா? இத்தனை வருஷம் போலீஸ் கிட்ட ஆட்டம் காட்டுறவன் எதுக்கு நமக்கு அனுப்பி வச்சிருக்கான்னு யோசிக்கிறாங்க. அந்த சுல்தானா 2 பேர் கூட ஒன்னா இருந்தாங்கல்ல, அவங்களோட கதையும் அடுத்தடுத்து இவர் முடிக்கிறாரு. இது எல்லாத்தையும் இவங்க படிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்க ஃப்ரெண்டு மீரா இருக்காங்கல்ல, இந்த கஃபேக்கு வந்துடுறாங்க. கதை ரெடியான்னு கேக்குறாங்க. ரெடி இல்ல, பப்ளிஷரை சமாளின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த ஃப்ரெண்டு தான் கஷ்டப்பட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க வேகமா கிளம்பி இவங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க வேகமா பழைய பொருள்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பரபரப்பா செக் பண்றத அம்மா கவனிக்கிறாங்கல்ல. என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா, ஒரு பழைய டைரி பார்த்திருக்கேன். அந்த டைரி இங்க தான் பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்க தேடிட்டு இருக்காங்க. இங்க எல்லாம் இருக்காது, நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இல்லம்மா, இங்க தான் பார்த்த மாதிரி இருக்குன்ற மாதிரி இவங்களும் செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணவங்க ஒரு ஸ்டேஜ்ல அந்த டைரியை கண்டுபிடிச்சு எடுத்துடுறாங்க. இவங்களுக்கு ஒரு டைரி வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த டைரியிலயும் இந்த டைரியிலயும் ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கு. இந்த டைரியை பொறுத்த வரைக்கும் இவங்க அப்பாவோட டைரியா இருக்கும். அப்ப நமக்கு வந்திருக்கிறதும் அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கு போல. அப்படி பார்த்தா நம்ம அப்பா தான் அந்த கில்லரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலேயே என்னோட அப்பா செத்து போயிட்டாரா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து இவங்க கேட்கறாங்க. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. அப்பா கொலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா, அப்படி ஆரம்பிக்கும் போதே அப்பா ஒரு ஸ்டேஜ்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. அப்பா இறந்து போயிட்டாருன்றதை பார்த்து இவங்க 2 பேருமே ஃபீல் பண்றாங்க. உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, வேற ஒருத்தனை இவர் மாதிரி நம்ப வச்சிருப்பாரு. இவர் தொடர்ச்சியா கொலைகள் பண்ணோம்ல, அதனால ஃபேமிலி கூட இருக்க வேணான்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருப்பாரு. அப்பா இறந்து போன மாதிரி நம்ப வச்சிருக்காரு, அதுக்கப்புறம் ஃப்ரீயா கொலை பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு குருஜி மேலேயும் டவுட் வருது. குருஜி தான் நம்ம அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நம்ம அப்பா மாதிரியே தான் அவர் பார்க்க இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. திரும்ப திரும்ப யோசிக்கும் போது தான் இதெல்லாம் தோணுது. அவர் இவங்க கிட்ட பாசமா வேற நடந்திருப்பாரு. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அபியூஸ் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் மீரா கிட்டே இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப மீரா கிட்ட டைரி வந்ததை பத்தி சொல்றாங்க. நம்ம ஊர்ல இருந்து வந்தோடனே எனக்கு டைரி வந்திருந்தது, அந்த டைரியில இருக்கிறத படிக்க ஆரம்பிச்சேன். இந்த மாதிரிலாம் டைரியில இருக்கு, இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. நந்து இருக்காரு பாத்தீங்களா, 2-3 பேரை கொலை பண்ணிருப்பாரு. இப்ப அந்த குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு மீட்டிங் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது சுல்தானா வச்சு வேலை பண்ணதே இவங்களா தான் இருப்பாங்க. நம்ம கேங்க சேர்ந்த 3 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. எவனோ ஒருத்தன் நம்ம கேங்க குறி வச்சுதான் இப்படி பண்ணிட்டு இருக்கான் போல, அவன் கிட்ட நம்ம மாற்றத்துக்கு முன்னாடி எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப நந்து இருக்கார்ல, வேற ஒரு ஏரியாவுக்கு வந்துடுறாரு. இங்கேயும் டிரைவிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்போ ஒரு நபர் இருக்கான்ல, ஒரு லேடியை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த லேடி கூட ஒன்னா இருந்திருப்பான். அதுக்கான காசை அவங்க கேட்கறாங்க. காசெல்லாம் என்கிட்ட இல்லன்ற மாதிரி பிரச்சனை பண்றான். அவங்க கோவப்படவே அவங்கள பதிலுக்கு போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் தள்ளி இருந்து பாக்குற நந்துக்கு கோவம் வருது. இப்ப நந்துவுமே கல்லை எடுத்துடுறாரு. அந்த கல்லை வச்சு லைட்டா அவன் மண்டையில தட்டுறாரு. அதை பார்த்தே அவன் செம்மையா பயந்துடுறான். இங்க இருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இப்ப இவருமே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருக்காரு. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஏதோ ஒரு சந்துக்குள்ள பூந்து தப்பிச்சிடுறான். மறுநாள் காலையில நந்து டீ கடையில டீ குடிச்சிட்டு இருக்காரு. அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒருத்தன் இறந்து போயிருக்கானா, யாரோ கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி நந்து முழிக்கிறாரு. சரி பார்க்கலான்ற மாதிரி அந்த இடத்துல பாக்குறதுக்காக வராரு. நைட்டு ஒருத்தனை துரத்திட்டு போனார்ல, அவனை தான் யாரோ கல்லை தூக்கி போட்டு சாவடிச்சிருக்காங்க. ஆனா தூக்கி போட்டது இவர் கிடையாது. நம்ம சாவடிக்கலன்னா யாரு சாவடிச்சது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. நைட்டு ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க. ஒருவேளை இவர் தான் பண்ணிருப்பாரான்ற மாதிரி அந்த பொண்ணு யோசிக்கிறாங்க. ஐயோ, அந்த பொண்ணு வேற பாக்குறாளே அப்படின்ற மாதிரி இவர் சைலண்டா கிளம்ப போறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் இருக்கார்ல, நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரை நிக்க சொல்லியிருக்க மாட்டாரு, வேற ஒருத்தரை தான் நிக்க சொல்லியிருப்பாரு. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம கொலை பண்ணலன்னா வேற யாரு கொலை பண்ணிருப்பா, அப்ப வேற ஒருத்தன் நம்ம பேட்டர்னை காப்பி அடிச்சு கொலை பண்றான் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதாவது உண்மையான சீரியல் கில்லர் ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இவரோட பேட்டர்னை காப்பி பண்றான். ஸ்னேகா போலீஸ் கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சாங்கல்ல. இப்போ ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்க ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஆபீசர் கிட்ட இந்த டைரியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பாவா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு இவங்க சந்தேகப்படுறாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் இவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இவருமே அதுல இருக்க சில விஷயங்களை படிக்கிறாரு. நெஜத்தோட மேட்ச் ஆகுது இல்ல, உண்மையிலேயே அந்த கில்லர் தான் உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப பிரகாஷ் அப்படின்ற ஒரு ஆபீசருக்கு கால் பண்றாரு. அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டா வேற ஒரு கிரைம் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அப்பதான் இவர்கிட்ட இருந்து கால் வருது. உடனே கிளம்பி வா பிரகாஷ் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இப்ப பிரகாஷும் அசிஸ்டன்ட்டும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சீரியல் கில்லர் மாட்டாம இருந்தான்ல, அவனை பத்தி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு, டைரிய படிங்கன்ற மாதிரி தந்துடுறாரு. இப்ப பிரகாஷும் அசிஸ்டன்ட்டும் படிக்கிறாங்க. நந்து லாரி ஓட்டுற வேலை தானே பாக்குறாரு. மிட்டல் அப்படின்ற ஒரு பெரியவரும் அவர் கூட ஒரு சின்ன பையன் இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி லாரியை பிடிச்சு அவங்களோட வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. சில லோடு ஏத்துற வேலைலாம் இருக்கு, நீயும் உள்ள வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்ற மாதிரி நந்துவும் வீட்டுக்குள்ள போறாரு. அந்த சமயம் அந்த சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ரூம்ல இருக்க ரத்த கரையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கான். என்ன ரத்த கரையை தொடச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இவர் பார்த்த மாதிரி காமிச்சுக்க மாட்டாரு. இப்ப உள்ள தூக்குற வேலையை பார்க்கறதுக்காக போறாரு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு சேர் இருக்கு. சேர்ல யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அங்க ரத்தம்லாம் சிந்தி இருக்கு. இதெல்லாம் பாக்குறாரு. பார்க்காத மாதிரி அவங்க கிட்ட நடிக்கிறாரு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அவனுங்க இல்லாத சமயம் வீட்டுக்குள்ள பூந்து இவர் உள்ள வந்துடுறாரு. வீட்டுல ஒவ்வொரு இடமா செக் பண்றாரு. அப்பதான் செவத்துல ஒரு சின்ன பையன் கிறுக்கி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. தாத்தா, இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்துங்கன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் கிறுக்கி வச்சிருக்கான். அவன் தாத்தாக்காக இதை எழுதி வச்சிருக்கான் போலன்னு யோசிக்கிறாரு. இந்த வீட்டுல இருக்க ரெண்டு பேருமே கிரைம் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க பண்ண கிரைம் அந்த சின்ன பையன் பார்த்திருப்பான். அதனால தான் ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனை தேடி ஒரு நாள் தாத்தா வந்துடுறாரு. கடைசியா இங்கதான் விளையாண்டதா பசங்க சொல்றாங்க அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. இவங்க தாத்தாவை பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனை காப்பாற்றணுன்றதுக்காக தாத்தா இவங்க ரெண்டு பேர் கூட சண்டை போடுறாரு. அந்த சண்டையில் தான் தாத்தா இந்த இடத்துல காயப்பட்டிருப்பாரு. அந்த சின்ன பையனை ஓடு ஓடுன்ற மாதிரி சொல்றாரு. அந்த சின்ன பையன் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக வேகமா இங்க இருந்து கிளம்பி ஓடிடுறான். இந்த தாத்தாவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க நெரிச்சு கதையை முடிச்சிருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்க போல நந்து யோசிக்கிறாரு. அதே மாதிரி பிரசன்ட்ல படிச்சிட்டு இருக்க பிரகாஷோட முகமே ஒரு மாதிரி சோகமா மாறிடுது. தப்பிச்சு போன சின்ன பையனே பிரகாஷ் அப்படின்ற மாதிரி நம்மள நம்ப வைக்கிறாங்க. அது உண்மையா என்னன்னு தெரியல. இப்ப நந்து இருக்கார்ல, அப்படி என்ன கிரைம் தான் அவங்க ரெண்டு பேர் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த பெரியவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது இவருமே பேச்சு கொடுக்கிறாரு. நீ தானே அன்னைக்கு லோடி இறக்கிறதுக்காக வந்தவன் அப்படின்ற மாதிரி அந்த மிட்டலும் பேச ஆரம்பிக்கிறாரு. மிட்டல் செம்ம போதையில இருக்காரு. இதான் சரியான சமயம்ன்ற மாதிரி இவர் பேச்சு கொடுத்து உண்மையை வாங்குறாரு. இந்த மிட்டலை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போனோன்ற மாதிரி ஆசை இருக்கும். அதுக்கு நிறைய காசு தேவையில்ல, அதனால தான் இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதாவது சின்ன சின்ன பொண்ணுங்களை தூக்குவாங்க, இவங்க கஸ்டடியில கொஞ்ச நாள் வச்சுப்பாங்க. அந்த பொண்ணுங்களை வேற யாருக்காவது சப்ளை பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு மேலேயும் நிறைய ஆளுங்க இருக்கிறதா சொல்றாரு. ஒரு பொண்ணை தூக்கும் போது அந்த சின்ன பையன் பார்த்துட்டான். அதனால தான் அந்த சின்ன பையனை லாக் பண்ணி வச்சிருந்தோம். பார்த்தா சின்ன பையனோட தாத்தா வந்துட்டாரு. அதனால தான் கதையை முடிச்சிட்டோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. படிச்சிட்டு இருக்க பிரகாஷ் கொஞ்சம் சோகமா மாறுறாருல, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் தான் அந்த சின்ன பையனா என்னன்னு தெரியல. கண்டிப்பா இது கில்லரோட டைரின்றது இவருக்கு புரிஞ்சிருது. ஆனா கில்லர் எதுக்காக ஸ்னேகாக்கு அனுப்பி வச்சான், அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப ஸ்னேகா இருக்காங்கல்ல, ஏற்கனவே டைரிய படிச்சதை பத்தி எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப அப்பா இவங்க கண்ணுக்கு தெரியறாரு. அப்பா மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. அந்த மிட்டல் எங்க போறான் எங்க வரான் அப்படின்றதெல்லாம் இந்த நந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவன் எப்பவுமே நல்லா சரக்கு அடிச்சுட்டு ரோட்ல தான் படுத்துட்டு இருப்பான்னு இவருக்கு தெரிய வருது. ஒரு நாள் இவருமே போட்டு தள்ளுறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. இப்ப லாரில இருந்து கல்லை எடுத்துக்கிறாரு. அவனை நோக்கி பொறுமையா வந்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வேற ஒருத்தர் வராரு. அதனால இவர் பயத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அவர் கிளம்புனதுக்கு அப்புறம் இவருமே கல் எடுத்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக வராரு. ஆனா மிட்டல் இருக்கான்ல, முழிச்சிடுறான். என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன எதுவும் பண்ணிடாது அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, கல்லை தூக்கி போட்டு கொடூரமா சாவடிச்சிடுறாரு. இப்ப காலையில வந்த போலீஸுங்க இருக்காங்கல்ல, யாராவது எதையாவது கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. கூட்டத்துக்கு நடுவுல இருந்து இவருமே அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சிட்டு இருக்காரு. எல்லாருமே தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த மிட்டலை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவருமே அதெல்லாம் பார்த்துட்டு சைலண்டா கூட்டத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப பிரசன்ட்ல போலீஸுங்க ஒரு மீட்டிங் மாதிரி பிளான் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கல்ல தூக்கி போட்டு சாவடிச்ச ஒரு கில்லரை இவங்க பிடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கில்லர் இல்ல போல, 2 கில்லர் இருக்காங்க. இவனை நம்ம எப்படியாவது பிடிக்கணும். இவன் இத்தனை வருஷம் நம்ம கிட்ட இருந்து ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அதே சமயம் அவன் கொலை பண்ணது கெட்டவங்க அப்படின்றதும் இவங்களுக்கு தெரியுது. என்னதான் இருந்தாலும் அவன் கொலைக்காரன்ல, அவனை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பிரகாஷ், நீ தான் பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கில்லர் எதுக்காக புக்க ஸ்னேகாக்கு அனுப்பி வைக்கணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸ்னேகாவோட ஆக்டிவிட்டி எல்லாம் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஸ்னேகா எங்க போறாங்க வராங்க அப்படின்றதெல்லாம் இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. மேற்கொண்டு இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. மிட்டல் கிட்ட ஒருத்தன் வேலை பார்த்தான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு அக்கா இருப்பாங்க. அக்காக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனையும் அக்காவையும் போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அந்த வழியா தான் இவரு நடந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. அக்காவோட ஷாலை வச்சு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பிரசன்ட்ல ஸ்னேகா கிட்ட அப்பா சொல்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. வந்தவர் அந்த பையனை அடிக்கிறாரு. நீ அன்னைக்கு லோடி இறக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தவன் தானே அப்படின்ற மாதிரி இந்த பையன் கேட்கிறான். இப்போ ஒரு ஆயுதத்தை வச்சு சட்டுன்னு இவர் அட்டாக் பண்றதுக்காக வரான். இவர் குறுக்க கையை விடுறாரு. இவரோட கையில காயம் ஏற்பட்டது. மேற்கொண்டு அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, பயங்கரமா இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல கத்தி வச்சு குத்திரலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள அக்கா இருக்காங்கல்ல, கீழே இருக்க ஒரு கல் எடுத்து தம்பியோட மண்டிலேயே ஒரு போடு போடுறாங்க.
தம்பி செத்தானா என்னன்னு தெரியல, இதெல்லாம் எனக்கு பழகி போயிருச்சு, இவனை நான் பாத்துக்கிறேன், கிளம்பிருங்க அப்படின்ற மாதிரி இவரை காப்பாத்தி அனுப்புறாங்க. இவருமே வேகமா இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறாரு. இப்ப பிரகாஷும் அசிஸ்டன்ட்டும் சேர்ந்த மாதிரி இந்த மீரா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஸ்னேகாவை பத்தி தான் பேச்சு கொடுக்குறாங்க. அந்த டைரி எதுக்காக அவங்களுக்கு வந்தது, அதை பத்தி என்ன சொன்னாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஆக்சுவலா அப்பான்ற மாதிரி சந்தேகம் இருக்கிறத பத்தி மீரா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி மீரா போலீஸ் கிட்ட சொல்லிடுறாங்க. ஸ்னேகா அந்த குருஜியை பார்த்து பேசினாங்க பாத்தீங்களா, அப்ப நிறைய போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்திருப்பாங்க. இப்ப வீடியோவை நல்லா பாக்குறாங்க. நம்ம அப்பா தானா இவரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. லைட்டா சந்தேகம் தான் வந்திருக்கும், அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா அம்மா பின்னாடி வராங்க. அம்மாவும் லைட்டா வீடியோவை பார்த்துருவாங்க. யார் அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அவங்களுக்கும் ஹஸ்பண்ட் மாதிரி தோணுது இல்ல, அதனால தான் இந்த கேள்வியை கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணே இல்லமா, என் ப்ராஜெக்ட் விஷயமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. அந்த பையன் கத்தி வச்சு அட்டாக் பண்ணதுல இவரோட கையில காயம் ஏற்பட்டிருக்கும். இப்ப காயத்தோட இவர் வண்டி ஓட்டி வந்துட்டு இருக்காரு. அப்ப தெரியாதனமா ஒருத்தன் குறுக்க வந்து இடிச்சிடறான். அவன் மேலதான் தப்பு இருக்கும், அவன் ஒரு டாக்ஸி டிரைவர் போல. இப்ப இவருமே இறங்கி அவனை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அவன் கொஞ்சம் பதட்டமா இருக்கான். திடீர்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். என்ன ஓடுறான் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த டாக்ஸிக்குள்ள ஒரு பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவருமே அந்த பொண்ணோட கட்டெல்லாம் கழட்டி விட்டுறாரு. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அந்த பொண்ணுமே அவன் கடத்தினதை பத்தி எல்லாம் சொல்றாங்க. நல்ல வேலை என்ன காப்பாத்திட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ பத்திரமா இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பிலாம் வச்சிடுறாரு. இவர் எப்பவுமே போல இவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவரை பார்த்து ஒருத்தன் பயந்து ஓடினான் பாத்தீங்களா, அவன் பேரு மகேஷ் அப்படின்றது. வேற ஒரு நாள் அந்த மகேஷ் நிறைய ஆளுங்க கூட வந்திருக்கான். இவன் தாண்டா அன்னைக்கு வண்டி இடிச்சது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றான். அன்னைக்கு தனியா இருந்ததுனால பயந்து ஓடி இருப்பான். இப்ப ஆளுங்க இருக்கிறதுனால அந்த பொண்ணு எங்கன்ற மாதிரிலாம் அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ரவுண்ட்ஸ்ல இருக்க போலீஸுங்க இருக்காங்கல்ல, சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்க என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருக்க போலீஸ் கேக்குறாரு. மகேஷும் போலீஸ் கிட்ட சமாளிக்கணும்னு நினைக்கிறாரு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனை எல்லாம் இல்ல சார், என்கிட்ட வாங்கின காசை ஒரு வாரமா திரும்பி தராம இருக்கான், அதனால தான் ஆளுங்களை கூட்டு வந்து கேட்கலாம் நினைச்சேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்காக இப்படிதான் ரவுடித்தனம் பண்ணுவியான்ற மாதிரி போலீஸ் திட்டுறாரு. அவன் சொல்றது உண்மைதானான்னு கேக்குறாரு. இந்த நந்துவும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கிளம்புன்ற மாதிரி மகேஷையும் ஆளுங்களையும் அனுப்பி வச்சிடுறாரு. நீயும் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு போறாரு. போலீஸ் வந்ததுனால மகேஷ் ஆளுங்க கிட்ட இருந்து தப்பிச்சோம். இதுக்கப்புறம் இந்த ஏரியால இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல, வேற ஏரியாவுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நந்துவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. மகேஷுக்கு மேல ஒருத்தர் இருப்பாரு. அவர் மகேஷை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஏன்னா ஒரு பொண்ணை கோட்டை விட்டார்ல, அதை சொல்லி திட்டுறாரு. அதே மாதிரி நம்ம பண்ற விஷயத்தை பத்தி ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியறது நல்லது இல்ல, அப்படி தெரிஞ்சவனோட கதையை சீக்கிரமா முடிச்சிரு அப்படின்ற மாதிரி நிறைய காசெல்லாம் தராரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மகேஷும் இந்த டீலுக்கு ஏத்துக்கிறாரு. நந்து இருக்காரு பாத்தீங்களா, அந்த லாரியை வித்துறாரு, வேற ஒரு லாரி வாங்கிக்கிறாரு. அதே மாதிரி இவரோட அடையாளம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் மொத்தமா சேஞ்ச் பண்ணிடுறாரு. வேற ஒரு ஏரியாக்கும் இவர் போயிடுறாரு. இப்ப மீரா இருக்காங்கல்ல, ஸ்னேகாவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. போலீஸ் கிட்ட இவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. என்கிட்ட மிரட்டுற மாதிரிலாம் கேட்டாங்க, அதனால தான் நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், என் அப்பா இதெல்லாம் எனக்காக தான் பண்ண ஆரம்பிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உனக்காகவா, புரியுற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. என்கிட்ட சில ஆளுங்க எல்லை மீறி நடந்துட்டாங்க, அதுல இருந்து தான் என்னோட அப்பா இப்படி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி அபியூஸ் நடந்தது, அதனால தான் நான் இப்படி பண்ண ஆரம்பிச்சேன்றத டைரியில மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாரு. இவங்க சொல்றது மூலியமா தான் மீராக்கு அந்த விஷயம் எல்லாம் புரியுது. அதே மாதிரி அந்த குருஜியை நமக்கு காட்டுறாங்க. குருஜி தான் நந்துவா இருப்பாரு. இப்ப நந்து பிரசன்ட்லயும் டைரியில ஏதோ எழுதிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. நந்து ஸ்னேகா தான் நம்ம பொண்ணுன்றதை இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காரு போல, அப்படிதான் அந்த டைரியை அனுப்பி வச்சிருக்காரு. எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதே மாதிரி பிரகாஷோட அசிஸ்டன்ட் இருக்காருல, நந்துவை பத்தி விசாரிக்க நந்து அவனோட சாவியை ஃபேக் பண்ணிருக்கான் போல சார், ஏன்னா அவன் செத்துட்டான் தான் ஊரே நம்பிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. போலீஸ் ஒரு சைடு டைரி அனுப்பி வச்சது யாரு, எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு ஸ்னேகாவும் மீராவும் சேர்ந்த மாதிரி நிறைய விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த டைம்ல சீரியல் கில்லிங் நடக்கும் போது நிறைய புக்கெல்லாம் வந்திருக்கும். அந்த புக்கெல்லாம் படிச்சு பார்த்தா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி புக்கெல்லாம் படிக்கிறாங்க. இந்த நந்து அவரோட லாரியை வித்துட்டாருன்னு சொன்ன பாத்தீங்களா, வாங்கின நபர் எங்க லோடு இறக்குறதுக்காக வந்திருக்காரோ அதே இடத்துக்கு தான் இவரும் இறக்குறதுக்காக வந்திருக்காரு. கரெக்டா இதே இடத்துக்கு வந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த லாரியை இவர் பார்த்துட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து கைமாறின லாரியை வச்சிருக்க நபர் இருக்கார்ல, கிளீன் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங்க சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வராங்க. இவரை தூக்கிட்டு போறாங்க. என்ன இவனுங்க தூக்கிட்டு போறாங்க, நம்ம நினைச்சுதான் தூக்கிட்டு போறாங்க போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அது ஒரு பழைய பில்டிங்கா தான் இருக்கும். இப்ப அந்த இடத்துல அவரோட வாயெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. மகேஷ் கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாத்தினல, அந்த பொண்ணு இப்ப எங்கடா, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் அடிச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவருக்கு தான் எதுவுமே தெரியாது இல்ல, இவருமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. நம்மளுக்கு பதிலா தான் இவனை அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நந்துக்கு புரிஞ்சிருது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது மகேஷும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
யாரை தூக்க சொன்னா யாரடா தூக்கி வச்சிருக்க, இவன் நான் கேட்டவன் கிடையாதுன்ற மாதிரி சொல்றாரு. நீங்க சொன்ன லாரியை இவன் தான் வச்சிருந்தான், அதனால தான் தூக்கிட்டேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஏண்டா லாரியை வச்சு இவன் தான்றத முடிவு பண்ணிருவியா அப்படின்ற மாதிரி மகேஷ் கோவப்படுறாரு. பார்த்தா இந்த ரெண்டு கேங்குக்குள்ளேயே சண்டை மாதிரிலாம் ஏற்படுது. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கான கேப், அந்த அப்பாவியை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி நந்து யோசிக்கிறாரு. இவங்க எல்லாம் பிஸியா சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவரோட கட்டெல்லாம் கழட்டிடுறாரு. வா கிளம்பிடலான்ற மாதிரி கூப்பிட்டு ஓடுறாரு. டே பிடிக்க வேண்டியது அவனதான் புடிங்கன்ற மாதிரிலாம் மகேஷ் சொல்றாரு. ஆளுங்களும் பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கு ஆட்டம் காமிச்சு தப்பிச்சிருப்பாங்க. அந்த குருஜி தான் அப்பாவா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சந்தேகப்படுறாங்கல்ல. நம்ம ரெண்டு பேருமே திரும்பி ஹரித்வாருக்கு போலாம், அவரை பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஸ்னேகா வீட்டுக்கு வந்துடுறாங்க. தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்பதானே ஹரித்வாருக்கு போயிட்டு வந்த, திரும்பி எதுக்காக போனோம்னு நினைக்கிற, உன்னை பிரிஞ்சு அம்மாவால இருக்க முடியாதுன்ற மாதிரி அம்மா ஃபீலிங்கா பேசுறாங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் போறேன், நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக இந்த டிராவல் பண்ணன்றதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நந்து டீ கடையில உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு பையன் இறந்து போனதை பத்தி அங்க இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க. இந்த ஊர்ல ஒரு ட்ரக் டீலர் இருக்கான், அதனால தான் நிறைய வயசு பசங்க சாவுறாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. செத்து போன பையனை போய் பார்க்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அந்த பையனோட சாவு இடத்துலயும் நிறைய பேர் பேசிக்கிறதை இவர் கவனிக்கிறாரு. எல்லாத்துக்கும் அந்த ட்ரக்கை சப்ளை பண்றவன் தான் காரணம், இன்னும் எத்தனை இளைஞர்கள் சாக போறாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நந்து தப்பு பண்றவங்களை தானே குறி வச்சு சாவடிச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த ட்ரக் டீலர் கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. முதல்ல நம்ம வாங்குற மாதிரி அவனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அவரோட இடத்துல நிறைய வயசு பசங்க ட்ரக் எல்லாம் வாங்கி அங்கேயெல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதை இவருமே கவனிக்கிறாரு. இப்ப இவர் எனக்கு ட்ரக் வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவ்வளவு காசு ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இவருமே காசை தந்துடுறாரு. அவனுமே ட்ரக் எல்லாம் தந்துட்டு அனுப்பி விட்டுறான். இன்னைக்கு நைட்டே கதையை முடிக்கலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப லாரியில இருந்து அந்த கல்லை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இதான் சரியான சான்ஸ், கதையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தூக்கி எரியறதுக்காக வராரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்களாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் போலீஸ் வராங்கன்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. ஏற்கனவே பேசி ஒரு இன்ஸ்பெக்டர் அனுப்பி வச்சாரு பாத்தீங்களா, அவர் தான் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. மாட்டின மாதிரி நந்துவா இந்த இடத்துல முழிச்சிட்டு இருக்காரு. இது வரைக்கும் படிச்சிட்டு இருக்க இந்த அசிஸ்டன்ட் இருக்காருல்ல சார், அப்ப அவன் மாட்டிக்கிட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அவன் மாற்ற நிலைமைக்கு வந்திருக்கான், ஆனா அன்னைக்கும் மாட்டாம தான் அவன் தப்பிச்சிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. டைரியை இவர் முழுசா படிச்சிட்டார்ல, அதனால தான் இந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா போலீஸுங்க அந்த ட்ரக் சப்ளை பண்றவனை பிடிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. இவர் கல்ல தூக்கி போடலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, அப்ப இவர் மேல லைட் பட்டிருக்கும். போலீஸ் ஜீப்போட லைட் தான் பட்டிருக்கும். போலீஸ் இறங்கி வரதுக்குள்ள இவர் கல்லெல்லாம் மறைச்சு வச்சிருப்பாரு. அங்க இருந்து தப்பிச்சிருப்பாரு. இத பத்தி எல்லாம் அசிஸ்டன்ட்டுக்கு பிரகாஷ் புரிய வைக்கிறாரு. இப்ப அவன் எங்க தான் சார் இருப்பான்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. அவன் ஹரித்வார்ல இருக்கதான் வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஸ்னேகா ஹரித்வாருக்கு போறதுக்கு முடிவு பண்ணிருக்கா, நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஸ்னேகா பயணம் மேற்கொள்ளலாம் நினைக்கிறாங்கல்ல, அப்பாவை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் பயணம் மேற்கொள்றாங்க. பிரகாஷ் ஒரு சைடு பிடிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வரப்போறாரு. நந்துக்கு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வியோடய இந்த சீசனை நமக்கு முடிச்சிடுறாங்க. சரி சீசன் 2 வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா சீசன் 2 வரல, சீசன் 1 மட்டும் தான் வந்திருக்கு. பாதியிலேயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த வெப் சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.